ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேல. இன்றைக்கி நான் வந்து மார்னிங் சண்டேன்றனால சிக்கன் தான் வாங்கின்னு வந்தாங்க என் ஹஸ்பண்டு. ஸோ சிக்கன் தான் காலையிலே குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி போட்டுட்டேன் எல்லாருக்கும். சப்பாத்தி வித் சிக்கன் குழம்பு மாதிரி வச்சாச்சு, குருமா பண்ணியாச்சு. மதியானம் லஞ்சுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன் நான், அப்புறம் சும்மா அதுக்கு ஒன்றும் பண்ணிகிட்ருக்க முடியலன்னு. பசங்க வந்து சண்டேனால ஸ்வீட் எதுவும் செய்யுங்க, ஸ்பெஷலாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. குலாப் ஜாமுன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி கொஞ்சம் குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் செஞ்சாச்சு. செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு ஜீரகம் வச்சு அதில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு சைடு வச்சுட்டேன். தென் வந்து என்ன யோசிக்கும் போது ஒரு பக்கமாக 65ம் இன்னொரு பக்கமாக ஈரலும் பண்ணிடலாம், அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நான் 65 பொரித்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து ஈரல் ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அந்த பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதை போட்டு இஞ்சி நல்லா வதங்கின அப்புறமா நான் வந்து ஈரலை போட்டுட்டேன். ஈரல் கொஞ்சம் ஆயிலே கொஞ்சம் வதங்கிடணும், அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது கொல கொலன்னு ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிற ஒரு இது டிஷ்ஷு, எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. அது ஒரு சீக்கிரமாக, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு தான் அது. ஈரல்னாவே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் மட்டன் ஈரல் நான் செய்வேன், இந்த பசங்க சாப்பிட மாட்றாங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டு அவங்க அந்த ஈரல் ரொம்ப லைக் பண்ணுறது இல்லை. ஸோ நல்லா வதக்கிட்டு மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி திக்காகிற வரைக்கும் விட்டாச்சு. ஈரல் ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தி, ஹெல்த் பெனிஃபிட்டு. ஸோ லேடிஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அயன், ஹீமோக்ளோபின் எல்லாமே நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு ஈரல் பிடிக்காது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. பட் அது ஒன்ஸ் அவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா எப்பயுமே அது சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இது பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா ரசத்துக்கு தான் செம்மையாக இருக்கும். ரசத்துக்கு இந்த ஈரல் வச்சு நிறையா சாப்பாடே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும், பட் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் வந்து 65 வச்சுக்கிட்டேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் குருமா 65, தென் வந்து ஈரல், பண்ணை ஈரல் அண்டு குலாப் ஜாமுன். ஆப்வியஸாக பசங்களோட இது கேட்ட ஒரு விருப்பமான ஒரு டிஷ் இன்றைக்கி. ஸோ அதோட கொஞ்சம் ரசமும் வச்சுட்டு இன்றைக்கி லஞ்ச் நாங்கள் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டோம். நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.